ஈகிள்ஸ் அகாடமி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தினமணி நியூஸ் பேப்பர் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து நடப்பு நிகழ்வுகள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு, ஸோ நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தினமணி நியூஸ் பேப்பர் பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து நமக்கு எப்படிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறேன். நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், வேளாண் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 109 பயிர் ரகங்களை வந்து அவர் அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பார். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், ஸோ டெல்லியில் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த 109 பயிர் ரகங்களையும் வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பார். அடுத்து பாருங்கள், ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து அரசு ஊழியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களின் இந்த ஓய்வு வயது இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள்லாம் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 58 இருக்குது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது பார்த்திங்கன்னா 58 இருக்குது. அதை வந்து 62 உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ அதானி முறைகேடு வழக்கு நம்ம எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதானி வந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் அவங்க தான் வந்து ஃபஸ்ட் வந்து ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இந்த அதானி முறைகேடு வழக்கில் பார்த்திங்கன்னா இப்போ செபி தலைவர் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்தியா பங்கு பரிவர்த்தனை ஆணையம், ஸோ அதோட தலைவருக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நிறுவனமே பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு வந்து இப்போது செஞ்சு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போது செபியோட தலைவராக வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதவி புரி பூச், ஸோ அவங்க தான் வந்து இருக்காங்க. அவருக்கும் வந்து இதில் வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் வந்து இப்போது ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உருது அகாடமி துணைத் தலைவராக நயீமுர் ரகுமான் அவரை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு மாநில உருது அகாதமியின் துணைத் தலைவராக வந்து யாரை நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நயீமுர் ரகுமான் அவரை தான் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இதோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள். இவர் பார்த்திங்கன்னா 2வது முறையாக வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் போயிட்டுருக்க நியூஸ் வந்து என்னன்னா, இப்போது வங்கதேச முன்னாள் பிரதமராக இருந்தாருங்களே ஹசீனா, ஸோ அவங்க வந்து பிரதமர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. இப்போது வங்கதேசத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போது இந்தியா பார்த்திங்கன்னா இப்போது நீளமான எல்லையை வந்து எந்த நாட்டுடன் பகிர்ந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ வங்கதேசம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கண்ட்ரி கூட தான் வந்து நம்ம வந்து நீளமான எல்லையை வந்து பகிர்ந்துட்டுருக்கோம். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4096 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம அந்த நாட்டுக்கு வந்து நம்ம பகிர்ந்துட்டுருக்கோம். ஸோ எல்லைகளை இப்போ வந்து அவங்க ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு வந்து அமெரிக்கா தான் வந்து முக்கிய காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ மார்ட்டின் தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவை வந்து அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து வங்கதேச பிரதமர் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவர் வந்து அனுமதி வந்து கொடுக்காம இருந்திருப்பார். ஸோ இந்த இஷ்யூவால் தான் வந்து அமெரிக்கா வந்து எங்களுக்கு வந்து ஸோ மறைமுகமாக வந்து ஆட்சி கவிழ்ப்பதுக்கு வந்து காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹசீனா வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த ரீசெண்டில் பார்த்திங்கன்னா இதான் வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரிஸில் தான் ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். இது பார்த்திங்கன்னா ஸோ எத்தனாவது ஒலிம்பிக் போட்டின்னு பார்த்திங்கன்னா 33வது ஒலிம்பிக் போட்டி. இதில் வந்து இந்தியா வந்து எத்தனை பதக்கம் வென்றிருக்குன்னு பார்த்திங்கன்னா 6 பதக்கங்கள் தான் வந்து வென்றிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்தியா பதக்கப்பட்டியலில் வந்து 71வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல வந்து எந்த நாடு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான் இருக்குது. மொத்தம் எத்தனை பதக்கம்னு பார்த்திங்கன்னா 126 பதக்கம். செகண்ட் இடத்துல பார்த்திங்கன்னா சீனா இருக்குது 91 பதக்கம். 3வது வந்து ஜப்பான் 45. 4வது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஸோ 53. ஸோ இது வந்து இந்த தரவரிசை பட்டியலை வந்து எதை பேஸ் பண்ணி விடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து மொத்த மெடல் வாங்கியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை கால்குலேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ தங்கம் வென்றிருக்காங்க, ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து தரவரிசை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஒலிம்பிக் கமிட்டி.
கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்தியாவோட பொசிஷன் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்தியா பார்த்திங்கன்னா 71வது பொசிஷனில் இருக்குது. மொத்தம் 6 பதக்கம் தான் வாங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் இருக்குது. தேங்க்யூ.